எங்க குழந்தை குட்டிங்க எல்லாம் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்து காத்துக்கிட்டு கிடக்குறோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். இப்ப வந்து எக்ஸாம் எழுதுனா எங்களுக்கு இப்போ 57 வயசு ஆகுது. தகுதி தேர்வில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் போராட்டத்தின் பிரதான கோரிக்கையான பணி நிரந்தரம் காணல் நீராகிவிடுமோ என்ற அச்சம் பகுதி நேர ஆசிரியர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் போனஸ், மருத்துவ காப்பீடு, வருங்கால வைப்பு நிதி, இறந்தோர் குடும்பத்திற்கு நிவாரணம், ஓய்வூதியம் உட்பட அரசின் சலுகைகள் இல்லாமல் தற்காலிகமாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அரசின் சலுகைகள் கிடைக்கும் வகையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 12,500 ரூபாய் தொகுப்பூதியத்தை மாற்றி காலமுறை சம்பளமாக வழங்க வலியுறுத்தியும் சென்னையில் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அதன்படி அவர்கள் 17வது நாளாக டிபிஐ வளாகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 181 நிறைவேற்றி தர வேண்டும் என பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்த நிலையில் துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் கடந்த 14ஆம் தேதி 2,500 ரூபாய் ஊதிய உயர்வும் விடுமுறை காலமான மே மாதத்தில் 10,000 ரூபாய் சம்பளமும் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு போராடி வரும் ஆசிரியர்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்தாலும் போராட்டத்தின் மீதான கோரிக்கையான பணி நிரந்தரம் நிறைவேறவில்லை என்ற வருத்தம் நீடிக்கிறது. இதனால் தொடர்ந்து போராட்ட களத்திலேயே உள்ள பகுதி நேர ஆசிரியர்களுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்றத்தில் புதிய அறிவிப்பை வெளியிட்டார். அதில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்களை நிரப்ப ஏதுவாக ஆசிரியர்கள் தகுதி தேர்வுகளில் பணிக்கால அடிப்படையில் சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா இதற்கான தேர்வுகளில் பகுதியினர் ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். இதற்கான ஆணை விரைவில் வெளியிடப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கும் நிலையில் மீண்டும் தேர்தல் வாக்குறுதியை போல் அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் குழப்பமாக இருப்பதாகவும் பகுதி நேர ஆசிரியர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். தகுதி தேர்வில் சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் எனில் வாக்குறுதி எண் 181 என்னவாயிற்று என அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பணியில் சேர்ந்து பல ஆண்டுகளாகிய நிலையில் தேர்வெழுதிதான் பணி நிரந்தரம் ஆக வேண்டுமா என்ற கேள்வியை பகுதி நேர ஆசிரியர்கள் முன்வைக்கின்றனர். இந்நிலையில் பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். 181 சொன்னீங்களே, நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். தங்கள் குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் நிலையிலும் சென்னையில் வந்து தூக்கமில்லாமல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக கண்ணீர் விட்ட ஆசிரியர் தேர்வு வைத்தால் பகுதி நேர ஆசிரியர்களுக்கென தனித்தேர்வு வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார். எங்க குழந்தை குட்டிங்க எல்லாம் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்து காத்துக்கிட்டு கிடக்குறோம். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லாம இவ்வளவு நாள் 14 வருஷமாக தூக்கம் இல்லாம நாங்க இருந்தோம். தேர்வு வைத்தால் சிறப்பு தேர்வு வைக்க வேண்டும், அதுவும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு. ஏன்னா நாங்க வந்து 14 வருஷம் உள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவத்துல இருக்கிறோம். வெளியே இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதி வந்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப இருக்கிறவங்க இன்னும் செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அரசு 2 ஆண்டுகளில் பணி நிரந்தரம் செய்து தரும் என நம்பித்தான் பகுதி நேர ஆசிரியர் பணியில் சேர்ந்ததாக குமுறிய ஆசிரியர் 57 வயதான தன்னால் போட்டித் தேர்வு எழுத முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். தனியார் பள்ளியில 35,000 வாங்குறாங்க. சரி, நம்ம இந்த போராட்டத்தை கையெடுத்துமா லாஸ்ட் நேரத்துலன்னா அவர் பணிநிரந்தரம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தானே சார் நாங்க 16 நேரம் நாங்க காத்துட்டு இருக்கிறோம். இப்ப வந்து எக்ஸாம் எழுதுனா எங்களுக்கு இப்போ 57 வயசு ஆகுது இல்லைங்களா. என்னோட படிப்பு அப்போ ஒரு கிளாஸும் இப்போ கேட்குற கொஸ்டினுக்கு நான் அட்டென்ட் பண்ண முடியுமா? அத்தை வாசனை பண்ணணும்.